வணக்கம் மாணவர்களே, நம்ம 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் பற்றி பார்க்குறோம். பயிற்சி 1.3ல் 18வது கணக்கு பார்க்குறோம். கணக்கு ரொம்ப பெருசாக தெரியுதுன்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப எளிமையான கணக்கு. ஒரு சிறிய உணவகத்தின் உரிமையாளர் ₹100 செலவில் ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்க முடியும். உணவு வகை பட்டியலின்படி அந்த உணவின் விலை X என நிர்ணயித்தால் அந்நாளில் அவ்வுணவை பெறும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை D(x) = 200 - X என்ற சார்பாக அமைகிறது. அந்த உணவை பொறுத்து அவருடைய அன்றைய வருமானம், மொத்த செலவு மற்றும் லாபம் ஆகியவற்றை Xஇன் சார்பாக அமைக்கவும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கேட்டிருக்காங்க? வருமானம் கேட்டிருக்காங்க. வருமானங்கிறதுக்கு ஃபஸ்ட் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை ஃபஸ்ட் எழுதிடுவோம். வாடிக்கையாளர் எவ்வளோ பேர் இருக்காங்க? வாடிக்கையாளர் எண்ணிக்கை எவ்வளவு? வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 200 - X கணக்கிலே கொடுத்துட்டாங்க. உணவின் மூலம் கிடைக்கும் வருமானம் எவ்வளவு? X. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வருமானம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க கணக்கிலே கொடுத்துட்டாங்க. உணவின் மூலம் கிடைக்கும் வருமானம் எவ்வளவு? கிடைக்கும் வருமானம் Xன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்போனா மொத்த வருமானங்கும் போது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பெருக்க போகிறோம். மொத்த வருமானம் போது X × 200 - X. மொத்த வருமானம் என்னது? X × 200 × X. இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதுதான் மொத்த வருமானம். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க? செலவுங்கும் போது என்ன வரும்? ஒரு உணவின் விலை எவ்வளவுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு உணவின் விலை எவ்வளவு? உணவின் விலை ₹100. உணவின் விலை எவ்வளவு? ₹100ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா செலவு, மொத்த செலவுன்னு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது. அந்த Xங்கிற இடத்துல 100 போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். வருமானத்தில் அவங்க Xன்னு கொடுத்ததுனால நம்ம X போட்டிருக்கோம். இங்கே செலவுங்கிறதுல அவங்க ₹100ன்னு கொடுத்ததுனால ₹100 போட்டுட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? லாபம்னா ஒன்றுமே கிடையாது. வருமானத்திலேருந்து செலவை கழிக்கிறோம். வருமானம் மைனஸ் செலவு. வருமானம் எவ்வளவு? X × 200 - X மைனஸ் ஆஃப் செலவு எவ்வளவு? 100 200 - X. இங்கே ரூபா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஹைலைட் மட்டும் பண்ணிக்கோ.